ஹே விடியர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல கிறிஸ்டல் கிளியரா மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பேக்குக்கு வந்து ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தா மட்டும் போதும். உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதாவது கரும்புள்ளி, கருந்திட்டு இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும் நீங்க யூஸ் பண்ணாலே போதும். உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஈவன் டோனா பாத்துக்கிறதுக்கும், இப்ப அந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அந்த ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் வந்து என்னது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நான் ஒரு கண்ணாடி கிளாஸ் அளவுக்கு வந்து உளுந்து வந்து எடுத்துக்கிறேன். இந்த உளுந்துல வந்து ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து அதிகமா இருக்கிறனால, உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்றதுக்கு இந்த உளுந்து வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது வந்து மேஜிக்கலான ஒரு இன்கிரீடியன்ட் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த உளுந்த வந்து ஒரு தடவையாவது நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா, இந்த உளுந்தோட பெனிஃபிட் என்னது அப்படிங்கிறத வந்து நீங்க ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இப்ப அந்த உளுந்த வந்து நான் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். நீங்க ஊற வைக்கிறது எந்த அளவுக்கு ஊற வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாரி கட் பண்ணி பார்க்கும்போது அதுவாவே உடையணும். ரொம்ப வந்து அழுத்தலாம் குடுக்கக்கூடாது. ஸ்மூத்தா தான் இருக்கணும். இந்த மாரி ஸ்மூத்தா உடைஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு உளுந்து வந்து நல்லா ஊறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த உளுந்து வந்து எவ்வளோ நேரம் வந்து ஊறதுக்கு டைம் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் மட்டுமே அதிகம் தான். அதிலேயே வந்து நல்லா ஊறிரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஒரு 2 ஹார்ஸ் கூட நீங்க வந்து உளுந்த நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறுனதுக்கு அப்புறமா இந்த மாரி மிக்ஸி ஜாருக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா வந்து நீங்க அரைச்சு எடுத்துக்கிறணும். உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா, இது கூட வந்து நீங்க எக்ஸ்ட்ரா கூட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு வந்து இதுல கொஞ்சம் கூட திப்பி இல்லாம நீங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு வந்து எனக்கு நல்லா ஃபைனா இருக்கு. இது இருந்தாலும் வந்து இத நம்ம ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போறோம் இல்லையா? அதனால அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிறக்கூடாது. இந்த மாரி ஒரு வடிகட்டி வந்து எடுத்து, அதுல நீங்க வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா திப்பி திப்பியா இருக்கு அப்படின்னா, இத நீங்க வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது, அந்த திப்பி திப்பியா இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து உங்க ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏன்னா, நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. ஒரு கிரீமி டைப் தான் வந்து இந்த பேக்க நம்ம வந்து கொண்டுட்டு வரப்போறோம். ஸோ, அதனால வந்து இந்த மாரி நீங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டினதுக்கு அப்புறம் அந்த திப்பி திப்பியா இருந்துச்சு அப்டின்னா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு வந்து இந்த பேக்க அப்ளை பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ, அதனால தான். இப்ப நான் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா, இந்த மாரி ஒரு தவால போட்டு நீங்க அடுப்புல சிம்ல வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க நல்லா கிண்டி விடும்போது, இது நல்லா ஒரு கிரீமி டைப்புக்கு வந்து வந்துரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதே நேரத்துல நீங்க கொஞ்ச நேரம் கூட கைய எடுக்கக்கூடாது. ஏன்னா இது உளுந்துங்கிறனால டக்குன்னே கட்டியாயிரும். ஸோ அதனால வந்து கிரீமி டைப் வர்றதன்னைக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா வந்து இத கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டி விட்டதுக்கு அப்புறம் இத நல்லா கூல் டவுன் வந்து பண்ணிக்கோங்க. கூல் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கிரீம வந்து நான் அப்படியே ஒரு பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன். இந்த கிரீம் வந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டூ 5 டேஸ் வரைக்கும் மட்டும் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா, நம்ம வந்து இதுல வந்து எந்த ஒரு கெமிக்கலோ, இல்ல ப்ரிசர்வேட்டிவும் எதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்க போறதில்ல. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலா பண்ணியிருக்கிறனால, இத வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 3 டூ 5 டேஸ் வரைக்கும் மட்டும் தான் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க வந்து வச்சிருக்க வேணாம். ஏன்னா, இது உளுந்துங்கிறனால ஒரு மாரி பொங்கிக்கிட்டு வந்து வந்துரும். கெட்டும் போயிரும். ஸோ, அதனால உங்களுக்கு ஒரு 3ல இருந்து 5 நாளைக்கு வரைக்கும் எவ்வளோ தேவைப்படுமோ, அந்த அளவுக்கு மட்டும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இத வந்து நான் பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்ப நம்மளுக்கு வந்து இந்த பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்லயும் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த பேக்க வந்து நீங்க எவ்ளோ நேரம் ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டு வச்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலையுமே வந்து இதோட பெனிஃபிட்டும் சேர்த்தே வந்து நான் வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். இப்ப அந்த சிங்கிள் இன்கிரீடியன்ட்ஸ் என்னது அப்படிங்கிறத வந்து பார்த்திருப்பீங்க. ஒண்ணுமே இல்லங்க. வெறும் உளுந்து மட்டும் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த உளுந்து வந்து நல்ல ஒரு
ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா இருக்கிறனால, உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த கருமை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த உளுந்து வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கட்டுமா? இப்ப இந்த பேக்ல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தனியா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, நான் வந்து ஃபேஸுக்கும் அண்ட் நெக்குக்கும் மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ண போறேன். அதனால வந்து எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் எடுத்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்லயும் வந்து சேர்த்து நான் அப்ளை பண்ணிக்க போறேன். இந்த பேக்க வந்து நீங்க உங்க ஃபுல் பாடிக்கும் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது உங்க பாடி அண்ட் நெக்கு, ஃபேஸ்ன்னு சொல்லி எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் வந்து இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து சூப்பரா ரிமூவ் பண்ணி குடுத்துரும். ரிமூவ் பண்ணி குடுத்து உங்க ஃபேஸ வந்து இன்ஸ்டன்ட்டா பளிச்சுன்னு மாத்துறதுக்கு வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பேக்க நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் மட்டும் நீங்க ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்க ஃபேஸ நீங்க வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். என்னோட ஃபேஸ நீங்க பார்த்தாலே தெரியும். என்னோட ஃபேஸ்ல வந்து நான் பேக் போடுறதுக்கு முன்னாடி இருந்த ஃபேஸுக்கும், பேக் போட்டதுக்கு அப்புறம் இருக்கிற ஃபேஸ்க்கும் வந்து ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. எதனால இந்த உளுந்துல வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுல ப்ளீச்சிங் கன்டென்ட் வந்து அதிகம். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு உடனே வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து குடுக்குது. கண்டிப்பா இந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசு அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.